வணக்கம். தமிழக தேர்தல் களத்தில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் புதிய ஆட்சி அமையும் என தெரிகிறது. இதனிடையே மகளிர் உரிமை தொகை தொடருமா என்பது பலரது கேள்வியாக உள்ள நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சில முக்கியமான தகவல்கள் கூறியிருக்காரு. தமிழ்நாடு தேர்தலில் 108 இடங்களில் வென்றுள்ள தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர் இல்லாததால் அதை திரட்டும் முயற்சியில் விஜய் தரப்பு இறங்கியுள்ளது. இதனிடையே தாவேகா ஆட்சி வருவதை தடுக்க முயற்சிகள் நடப்பதாகவும் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல்கள் பரவுகின்றன. இதை திமுக திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகா ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆங்கில செய்தி நிறுவனமான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டாலின் அளித்த பேட்டியில் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் புதிய அரசு தொடர வேண்டும் என்றார். மேலும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கொண்டுவரப்பட்ட மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. தற்போதைய நிதி நிலையில் அதை சாத்தியப்படுத்துவது கடினம். நிதி சுமை அதிகம் இருக்கிறது. ஒருவேளை 2500 ரூபாய் தர முடியலனாலும் நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயாவது தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க, அப்புறம் எப்படி 2500 ரூபா கொடுக்க முடியும்? நீங்களே ஒத்துக்கிட்டால் சரிதான். திமுக 2021 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறிய ஸ்டாலின், நீட் என்பது மத்திய அரசு விவகாரம் என்பதாலேயே நீக்க முடியவில்லை என சொல்லியிருக்காரு. மேலும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்களை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்து கேட்கப்பட்டதற்கு ஸ்டாலின், இதை செய்வது கடினம், இருந்தாலும் செய்தால் மகிழ்ச்சி என்று தனது ஸ்டைலில் பதிலளித்துள்ளார். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.